வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து ஆவின் ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. அந்த ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி, என்னென்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணோம், ஏஜ் லிமிட், சேலரி எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது பப்ளிஷ் வந்து பார்த்திங்கன்னா 3/1/2025 பப்ளிஷ் ஆகிருக்குது. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி, பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா எதில் படிச்சிருக்கணுன்னா நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஏ கூட நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் சர்டிஃபிகேட் ஏதாவது மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் சேல்ஸ் வில் பி ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மார்க்கெட்டிங் அப்படின்னா சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது எதனால பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சேலரின்னு பார்க்கலாம். சேலரி வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சேலரி வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த்து 15,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேல்ஸ் இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா 1% அப்போ டோட்டல் சேல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேல் பண்ணுறீங்களோ அதில் 1% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு ட்ராவல் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா டிபெண்ட் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா 3000 உள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3000 மேலே போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சேலரி அலவன்ஸு, சேல்ஸ் இன்சென்டிவ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000 வந்துடும் சேலரி. அதனால் தாராளமாக இந்த ஜாப் கிடச்சுன்னா நீங்கள் தான் லக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 5,000 சேலரி இதுக்கு அப்ளை பண்ணுமான்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்துனா எங்கேயோ போயிடும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஜாப் அப்ளை பண்ணி வாங்கியிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் பண்ணும்போது மார்க்கெட்டிங் டூல்ஸு, சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையாளுறது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கோல் ஓரியன்டட் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்சனலாக அதர் ரெக்குயர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பர்சனல் டிரான்ஸ்பரேஷன் நாலேஜு, லோக்கல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் பிஹேவியர் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏரியாவில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அதுக்கு மேலே பர்மனன்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்களா பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஆவினில் வந்துச்சுன்னா ஆவினோ இல்லை வேறு எதுவோ நீங்கள் வந்துச்சுன்னா அதில் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மதுரை டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். நீங்கள் மதுரை டிஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் ரிக்வெஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண கிடையாது. நீங்கள் 20/1/2025 11 மணிக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு மதுரை ஆவின் கேம்பஸுக்கு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா இந்த ஜாப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஆவின் கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா 20/1/2025 11 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ண தேவையில்ல, நீங்கள் டேரெக்டாக போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பர்தரா டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் மேனேஜர் ஆவின் ஜென்ரல் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது 3/1/2025 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அருமையான வேலை வாய்ப்பு தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.